Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி அரிசி உப்புமா. இது பாத்தீங்கன்னா சட்னி சாம்பாரே தேவையில்லை, அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல பாருங்க, அதுக்கு நான் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பச்சரிசி தான் நல்லா இருக்கும், அதே போட்டுக்கோங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு போடுறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இப்போ இது நல்லா ரவை மாதிரி உடச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, நான் இந்த அளவுக்கு நான் நல்லா ரவை மாதிரி உடச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நான் மறுபடியும் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நான் இந்த சைஸ்க்கு 2, இந்த மேலே காம்பை எடுத்துட்டு வச்சிருக்கேன். 2 தக்காளி, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு விருப்பமா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமா பெருங்காய பொடி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு கண்ணாடி பழம் வந்துருச்சு. இப்போ நாம இதுல ஏற்கனவே நுணுக்கி வச்சிருக்கிற இந்த குருணை போட்டுடலாம். இது லைட்டா நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதை போட்டுடலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம அரிசி எடுத்த கப்ல 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா புழுங்க அரிசியில உப்புமாலாம் பண்ணிருக்கோம், அதே மாதிரி அரிசி உசிலிலாம் கூட பண்ணிருக்கோம். நீங்க விருப்பப்பட்டா போய் பாத்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசியில இந்த மாதிரி குக்கர்ல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இது குயிக்கா பண்ணிடலாம். டிஃபனுக்கு எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி உடைச்சி பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி அரிசி உப்புமா ரெடிங்க. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லி இலை போடுறேன். இது கொஞ்ச நேரம் ஆற கொஞ்சம் நமக்கு இதாயிக்கும்.